The World Unfiltered. ரஷ்யா யுக்ரைன் போர் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்தாலும் உலக நாடுகள் எரிசக்திக்காக இந்த அளவுக்கு திண்டாடினதில்லை. ஆனால் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் இருக்கு இல்லையா, இது தொடங்கி ஒரு மாதம் கூட நிறைவடையில் எரிசக்தி விநியோகத்தில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கான விரிவான காரணங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2022ஆம் ஆண்டில் ரஷ்யா யுக்ரைன் மீது முழு அளவிலான இராணுவ நடவடிக்கை எடுத்த போது 8 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை முதல் முறையாக $100 தாண்டுச்சு. இதுக்கு முன்னாடி 2014ஆம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் கச்சா எண்ணெய் விலை $100 மேலே இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தற்போது ஈரான் போர் கச்சா எண்ணெய் விலையை $100 மேலே உயர்த்தி இருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடி இருக்கு இல்லையா, அது மிகவும் வீரியமானது. இந்த முறை என்ன நடக்குது அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணெயும் இயற்கை எரிவாயும் உற்பத்தி செய்யப்படக்கூடிய சந்தையை அடையாமல் இருக்கின்றன. 2 போர்களுக்கும் இடையில என்ன மாற்றம் அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ யுக்ரைன் ரஷ்யா போரை காட்டிலும் தற்போது நெருக்கடி ஏன் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் ரஷ்யாவுடைய ஆதிக்கம் அதிகம். இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியது அமெரிக்கா. கடந்த ஆண்டு அமெரிக்கா நாளொன்றுக்கு 13 கோடிக்கும் அதிகமான பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தி செஞ்சாங்க. அடுத்தபடியாக ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் 9 கோடிக்கும் அதிகமான பேரல்களை உற்பத்தி பண்ணாங்க. இதுக்கு அடுத்தபடியாக கனடாவும் ஈராக்கும் வரக்கூடிய இடத்துல இருக்குது. இந்த இயற்கை எரிவாயு இருப்பை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் ரஷ்யா மற்றும் ஈரான் நாடுகள் தான் மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்துகின்றன. யுக்ரைன் போரை காரணம் காட்டி ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது, அதே போல் இயற்கை எரிவாயு வாங்குவதை தவிர்த்தாங்க. அது ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய பிஎன்ஜியை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காட்டிலிருந்து எல்என்ஜியை இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்தியாவும் சீனாவும் ரஷ்யா கிட்டேருந்து தள்ளுபடி விலையில் எரிசக்தியை வாங்க தொடங்கினாங்க. உலக அளவிலான விநியோக சங்கிலிங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்படலை. ஆனால் விலை கொஞ்சம் அதிகரிச்சுது, தரமும் குறைஞ்சிது. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த முக்கோண போர் இருக்கு இல்லையா, ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த தாக்குதனால அதுக்கு பதிலடியாக உலக பொருளாதாரத்தினுடைய இதய துடிப்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஹார்மோஸ் நீரிணையை மூடிடுச்சு ஈரான். முழுமையாக மூடலைனாலும் கப்பல்களுடைய போக்குவரத்து கடுமையாக குறைஞ்சிருக்குது. அதுக்கான பாதுகாப்பு இல்லைன்னு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்லாம் பின்வாங்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்குறோம். கடந்த ஆண்டு ஹார்மோஸ் நீரிணை வழியாக நாளொன்றுக்கு 2 கோடி பேரல் கச்சா எண்ணெய் மற்ற நாடுகளுக்கு சென்றுட்டு இருந்த ஒரு சூழல். மொத்த உலக வர்த்தகத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா கச்சா எண்ணெயில் 38% ஹார்மோஸ் வழியாக தான் போகுது. எல்பிஜியில் 29% ஏற்றுமதியும், எல்என்ஜியில் 19% ஏற்றுமதியும் நடைபெற்று கொண்டிருக்குது. ரீஃபைண்ட் ஆயில் பொருட்களை பொறுத்த வரைக்கும் 19%, அதே போல் உரம் உள்ளிட்ட ரசாயனங்கள் 13%, கண்டெய்னர் வர்த்தகம் 3%, இதெல்லாம் இந்த இடத்துல நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. 2022 ஏற்பட்ட ரஷ்யா யுக்ரைன் போர் தந்த எரிசக்தி அதிர்ச்சி இருக்கு இல்லையா, அதை உலகம் ஓரளவுக்கு சமாளிச்சிருச்சு. ஆனால் தற்போது ஹார்மோஸ் ஜலசந்தி முடக்கத்தை சமாளிக்கிறது மிக கடினமாக இருக்குது. மாற்றுப்பாதைகளால் யுக்ரைன் நெருக்கடிங்கிறது சமாளிக்கக்கூடியதாக இருந்துச்சு. ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் குழாய் வழித்தடங்கள் பாதிக்கப்பட்டுச்சுனாலும் கப்பல்கள் மூலமாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொண்டு இந்தியா மற்றும் சீனாவுக்கு எண்ணெயை அவங்களால விற்க முடிஞ்சிச்சு, மடைமாற்ற முடிஞ்சிச்சு. திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏல அடிப்படையில் அதிக விலை கொடுப்பவர்களுக்கு, குறிப்பாக ஐரோப்பாவுக்கு திருப்பிவிடப்பட்டுச்சு. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களோட கூடுதல் உற்பத்தி திறனை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்தாங்க. இதனால் விலை அதிகரிச்சதே தவிர விநியோகம் முற்றிலும் நின்று விடவில்லை. ஹார்மோஸ் நீரிணை முடக்கம் இருக்கு இல்லையா, அது ஏன் ஆபத்தானது நம்ம ஏற்கனவே பல காணொலிகளை பார்த்துருக்குறோம். இப்போவும் அதை பற்றி சுருக்கமாக பார்த்துடலாம். ஹார்மோஸ் நீரிணை அப்படிங்கிறது ஒரு வழித்தடம் மட்டும் இல்லை, அது வளைகுடா நாடுகளுடைய ஒரே வெளியேறும் வாசல். இந்த நீரிணைக்கு இணையான மாற்றுப்பாதைகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு சுமார் 1.5 கோடி பேரல் கச்சா எண்ணெய் உலக சந்தைக்கு வராமல் முடங்கி போயிருக்கு. கத்தாரோட எல்என்ஜி சிக்கல் இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். உலகின் மிகப்பெரிய எல்என்ஜி ஏற்றுமதியாளராக கத்தார் நாடு தான் இருக்குது. தன்னுடைய எரிவாயுவை அனுப்புறதுக்கு ஹார்மோஸ் பாதையை தான் அவங்க நம்பியிருக்கிறாங்க, அது மட்டுமே நம்பியிருக்கிறாங்க. இது முடங்குச்சுன்னா ஆசியா மற்றும் ஐரோப்பாவுடைய மின்சார உற்பத்தி மற்றும் தொழிற்சாலைகள் முடங்கக்கூடிய ஒரு சூழல். இங்கே விநியோகம் அப்படிங்கிறது மறுசீரமைக்க முடியாத ஒன்றாக மாறுகிறது. அதாவது பணம் கொடுத்தாலும் வாங்குவதற்கு எண்ணெய் சந்தையில் கிடைக்காது. தற்போதைய போர்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி இருக்கு இல்லையா, அது வெறும் எரிபொருள் விலையோட மட்டும் நிற்கலை, சாதாரண மக்களுடைய உணவு மற்றும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது.
போர் தொடங்கிய சில நாட்களிலேயே கச்சா எண்ணெய் விலை 50% மேலே உயர்ந்துச்சு. அதுக்கு பிறகு உலகளாவிய விநியோகத்தில் சுமார் 40 கோடி பேரல்கள் தட்டுப்பாடு அல்லது தாமதத்தை சந்தித்தன அப்படின்னு பார்க்குறோம். எரிவாயுவை ஏற்றி செல்லக்கூடிய எல்என்ஜி கப்பல்களுடைய வாடகை சில பகுதிகளில் 10 மடங்கு வரைக்கும் அதிகரிச்சுது. இது இறக்குமதி செய்யப்படக்கூடிய அனைத்து பொருட்களுடைய விலையையும் உயர்த்தக்கூடியதாக மாறுது. எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை வெறும் எரிபொருட்கள் மட்டும் இல்லை, அவை நவீன உலகத்தினுடைய அடிப்படை தேவைகளுக்கான இன்புட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இயற்கை எரிவாயு தான் யூரியா மற்றும் அமோனியா போன்ற உரங்கள் தயாரிக்க பயன்படக்கூடிய முக்கியமான மூலப்பொருட்கள். தற்போது எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதுனால என்ன இருக்குன்னா, உர உற்பத்தி குறைஞ்சு அதனுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கு. இது விவசாயிகளுடைய சாகுபடி செலவு அதிகரித்து இறுதியில் உணவுப் பொருட்களுடைய விலையை உயர்த்தக்கூடியதாக மாறும். டிராக்டர்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கு தேவையான டீசல் விலை உயர்வாலையும் விவசாய பணிகள் பாதிக்கப்படுகின்றன. சில நாடுகளில் டீசல் விற்பனைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. விளைவிக்கப்பட்ட பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்லக்கூடிய லாரிகளுடைய போக்குவரத்து செலவு இருக்கு இல்லையா, அது அதிகரிக்குது. அப்போ சமையல் எண்ணெய் அது மட்டும் இல்லாமல் பருப்பு வகைகளுடைய விலையும் உயர்ந்திருக்குது. ரசாயனம், ஸ்டீல், அது மட்டும் இல்லாமல் அலுமினியம் போன்ற மின்சாரம் மற்றும் எரிபொருள் அதிகம் தேவைப்படக்கூடிய தொழிற்சாலைகளில் உற்பத்தி செலவு 30-40% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. லாபம் குறைஞ்சதுனால பல தொழிற்சாலைகள் உற்பத்தியை குறைச்சி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இது தொழிலாளர்களினுடைய வேலைவாய்ப்பிற்கும் அச்சுறுத்தலாக மாறி இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இந்தியாவில் 90% சமையல் எரிவாயு எல்பிஜி இருக்கு இல்லையா, இது ஹார்முஸ் நீரிணை வழியாக தான் வருது. மார்ச் முதல் வாரத்தில் சிலிண்டர் விலை 60 ரூபாய் முதல் 115 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சுது. ஈரான்லேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய ஆப்பிள், பாதாம், பிஸ்தா போன்ற உலர்ந்த பழங்களுடைய வரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவற்றினுடைய விலையும் சத்தம் இல்லாமல் உயர்ந்திருக்கிறத பார்க்க முடியும். 2022 ரஷ்ய போர் பணவீக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னால், 2026 இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மோதல் இருக்கு இல்லையா, அது உலகத்தை ஒரு பொருளாதார முடக்கத்தை நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போருங்கிறது பல நாடுகள் தங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை குறைத்து கொண்டு எரிசக்தி ரேஷன் முறையை அமல்படுத்தி இருக்கிறாங்க. ரேஷன் எரிசக்திக்கு, ஆயிலுக்கு, கேஸ்க்கு எல்லாத்துக்கும் ரேஷன் முறையை அமல்படுத்த வேண்டிய இடத்துக்கு மாறி இருக்கிறாங்க. இலங்கையில் 2022 வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட QR கோடு, அதாவது நேஷனல் ஃபியூல் பாஸ் முறை மீண்டும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசியமற்ற அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க. வங்காளதேசத்தில் மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கு வீடுகளுக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேர மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டிருக்கு. கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. ஆன்லைன் வகுப்புகளுக்கு மாற்றப்பட்டுச்சு. எப்படி கோவிட் காலகட்டத்தில் மாற்று ஏற்பாடுகளை நோக்கி நகர்ந்தாங்களோ அப்படி இன்னைக்கு மாற வேண்டிய ஒரு சூழல். எரிவாயு பற்றாக்குறையால் பல உர தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இது வங்காளத்தை பொறுத்த வரைக்கும். பாகிஸ்தானில் அரசு அலுவலகங்களுக்கு வாரத்தில் 4 நாட்கள் மட்டும்தான் வேலை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அரசு துறைகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீடுங்கிறது 50% குறைக்கப்பட்டிருக்கு. வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகள் இருக்கு இல்லையா, இங்கே இன்னும் அதிகம். அந்த நாடுகளில் ஊழியர்களை வீட்டிலிருந்தே வேலை செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. தேவையற்ற அரசு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. பிலிப்பைன்ஸாக முதல்ல எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அஃபிஷியலாக. ஈஜிப்தில் மின்சாரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு வணிக வளாகங்கள் மற்றும் உணவகங்கள் இரவு 9 மணிக்கே மூடப்பட வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு இருக்குது. விளம்பர பலகைகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் அங்கே நியூசிலாந்து அரசு 1970களில் இருந்தது போல் வாரத்தில் ஒரு நாள் கார் பயன்படுத்தாத கார்லெஸ் டேஸ் அப்படிங்கிற திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது குறித்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்லோவாக்கியா மற்றும் ஸ்லோவேனியா நாடுகள்லாம் என்ன நடக்குதுன்னா, டீசல் மற்றும் பெட்ரோல் விற்பனைக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. தனிநபர்கள் ஒரு முறை இவ்வளவு தான் வாங்கணுங்கிற வரம்பெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த முறை எரிசக்தி நெருக்கடியை சீர் செய்கிறது மிகவும் கடினம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஈரான் முடக்கி வச்சிருக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணை மிக குறுகிய ஒரு பாதை. இதுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய நிலப்பரப்பு, குழாய் வழித்தடங்கள் மிக குறைவான கொள்ளளவு கொண்டவையாக இருக்குது. உதாரணமாக சவுதி அரேபியாவுடைய கிழக்கு மேற்கு குழாய் வழித்தடம் இருக்கு இல்லையா, அது ஒரு நாளைக்கு சுமார் 5 மில்லியன் பேரல்களை மட்டும்தான் கையாள முடியும். ஆனால் ஹார்முஸ் வழியாக 20 மில்லியன் பேரல்கள் கடந்துட்டு இருக்கின்றன. மீதமுள்ள இந்த 15 மில்லியன் பேரல்களுக்கு மாற்று வழியே இல்லைங்கிற ஒரு நிலைமை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள், சுத்திகரிப்பு நிலையங்கள், அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி முனையங்கள்லாம் மிகவும் நெருக்கமாகவும் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு ஏவுகணை தாக்குதலில் ஒரு பெரிய சுத்திகரிப்பு நிலையம் அல்லது சேமிப்பு கிடங்கு சேதமடைஞ்சிச்சு அப்படின்னா அதனை மீண்டும் கட்டி முடிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம். யுக்ரைன் போரில் எண்ணெய் குழாய்கள் மட்டுமே இலக்காகின. ஆனால் இங்கே ஒட்டுமொத்த உற்பத்தி மையங்களே போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். மத்திய கிழக்கு நாடுகள் உலக எண்ணெய் ஏற்றுமதியில் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடியவையாக இருக்கின்றனங்கிறதா
நிதர்சனம், நடைமுறையில் யதார்த்தம். ஈரான், ஈராக், குவைத், சவுதி, கத்தார் அப்படின்னு அனைத்து முக்கியமான உற்பத்தியாளர்களும் இந்த ஹார்முஸ் நீரிணை தான் நம்பி இருக்கிறாங்க. ஒரு நாட்டோட உற்பத்தி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மற்ற நாடுகள் ஈடுகட்டலாம். ஆனால் அந்த பாதையே முடக்கப்படுதுன்னு வச்சுங்களேன், இப்போ ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எரிசக்தி விநியோக சங்கிலி அருந்துவிடக்கூடிய ஒரு சூழல். மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவது ஏன் கடினம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். இதான் இப்போ பேச்சுவார்த்தைலாம் நடக்குது, எல்லாம் உடனே வரலாமே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். விலைகள் குறைந்தாலும் விநியோகம் சீராகணும் அப்படின்னா 2 விஷயங்கள் நடக்கணும். ஹார்முஸ் நீரிணையில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகள் அல்லது இராணுவ தடைகள் முழுமையாக நீக்கப்படணும். இன்னொன்று, காப்பீட்டு நிறுவனங்கள் அந்த பாதை வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்படி அளித்தால் மட்டும்தான் சரக்கு கப்பல்கள் மீண்டும் நகரத் தொடங்கும். இது ஒரு நீண்ட ராஜதந்திர மற்றும் இராணுவ செயல்முறையாக பார்க்கப்படுது. இந்த நெருக்கடி உலக நாடுகளுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஒரே ஒரு எரிசக்தி பாதையையோ அல்லது ஒரே ஒரு பிராந்தியத்தையோ நம்பியிருக்கிறது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறது இப்போது மீண்டும் நிரூபணமாகிருக்கு. சுருக்கமாக சொன்னால், இந்த நெருக்கடி உலக நாடுகளை தங்களுடைய எரிசக்தி பயன்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெட்ரோல், டீசலை விட மின்சார வாகனங்கள், அது மட்டும் இல்லாமல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கி நாடுகள் வேகமாக நகர வேண்டிய அவசியத்தையும் இந்த போர் உணர்த்துகிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான தேவைகள் இருக்கிறது. இப்போ நம்ம க்ரீன் எனர்ஜியை பற்றி உலக நாடுகள் அத்தனையுமே பேசுகிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபை அதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு, மாநில அரசுகள் எல்லாமே க்ரீன் எனர்ஜியை நோக்கி போயிட்டுருக்கிறோம். இப்போ மாற்று வழிகளை தேட வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. உலகம் அது பற்றி யோசிக்க தொடங்கியிருக்குன்னு பார்க்கலாம். முழுக்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸே டிபெண்ட் பண்ண வேண்டி இருக்கிறது, அல்லது இந்த எரிபொருளை மட்டும்தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான சிக்கல்களை கையாளும் போது அல்லது ஒரு போர் மாதிரியான ஒரு நெருக்கடிகள் வரும்போது அதனுடைய தாக்கம் அந்த பகுதியில் மட்டும் இல்லை, மத்திய கிழக்கில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இதனுடைய தாக்கம் ஏற்படுது. குறிப்பாக ஐரோப்பா, ஆசிய கண்டங்கள், பெருமளவுக்கு ஆப்பிரிக்கா கண்டங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் பெருமளவுக்கு பாதிப்பை சந்திக்கக்கூடிய மாறுறதுனால இப்போது மாற்று வழிகளை சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்திற்கும் நாடுகள் தள்ளப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.